எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ட்ரிபிள் மர்டர் கேஸில் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பெங்களூரில் வந்து இது வந்து புதுச்சேரி அந்த இதில் இருக்கிறவங்க. இப்போ போலீஸ் வந்து இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சர்ச்சை. ஏன்னா லிவிங் பார்ட்னரும் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான். அப்புறம் இவங்க வந்து அப்காண்ட் ஆகிட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. 6 டீம்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. கர்நாடகா, புதுச்சேரி, அப்புறம் புதுச்சேரி, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 இதுலேயும் வந்து அவனை சர்ச் பண்ணுறதுக்காக வந்து 6 டீம்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டும் ஸ்வேதா 2 பேருமே இனிஷியலாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்வேதாவோட மதரை மட்டும் ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணலாம், அப்புறம் வேறு ஏதாவது லொக்கேஷனில் வந்து அவங்களுடைய பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்திருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அவங்க வந்து ஒரு இன்டென்ஷனில் தான் இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணிவிட்டு அதை ராத்திரி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ப்ரோபில் வந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய துரதிருஷ்டவசம் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அவங்க பிளான் பண்ண அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சடனாக ஸ்வேதாவோட அப்பாவும் சிஸ்டரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஈவினிங் அன்றைக்கி ஒரு 8:30 PM ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. அதனால் வந்து இவங்களுடைய பிளான் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இவங்க 2 பேரோட பிளான் வந்து என்னென்னா, ஸ்வேதாவோட அம்மாவை கொல்றது மட்டும்தான் இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இவங்க 2 பேரும் சடனாக வந்துட்டனால அவங்க 2 பேரையும் வந்து கொலை பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. வந்து சிங்கிள் மர்டர்லேருந்து ட்ரிபிள் மர்டர் கேஸ் ஆகிடுச்சு. இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த கெனத் அந்த அக்யூஸ்டு வந்து ரெண்டலுக்கு வந்து வீடு எடுத்திருக்கான், ஒரு ஃப்ளாட் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது வந்து HAL அந்த இடத்துல வந்து பெங்களூரில் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. போலீஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவன் ரெண்ட்டுக்கு எடுத்த அந்த ஃப்ளாட்டு வந்து அவன் அந்த பாடியை வந்து கன்சீல் பண்ணுறத விக்டிமுடைய அந்த இதை வந்து பாடியை கன்சீல் பண்ணுறதுக்காக தான் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சந்தேகிக்கிறாங்க போலீஸு. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 15,000 பர் மந்த் ரெண்ட் வந்து பே பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணப்போ நிறைய சஸ்பீஷியஸான ஐட்டம்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த சர்ச் ஆப்ரேஷனில் போலீஸுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வேதாவும் அந்த கெனேதும் வந்து அந்த கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 புது பர்ச்சேஸ் பண்ண சூட்கேஸையும் வந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து சூட்கேஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்களா, அது இனியும் வந்து அந்த சஸ்பீஷனை வந்து ஜாஸ்திப்படுத்தியிருக்கு. எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வேரியஸ் ஆங்கிள்ஸில் வந்து பார்க்குறாங்கங்கிறதும் சொல்லப்படுது. போலீஸ் என்னென்னா இன்னொன்று சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கொலையை பண்ணிவிட்டு தொட்டனக்குண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க ரிட்டர்ன் போயிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. இவங்க அந்த கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சில்லி பவுடரையும் ஹாட் வாட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ளாஷ் எல்லாத இடத்துலையும் வந்து வீட்டில் ப்ரீமிசஸில் ஃபுல்லாக அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல ஊற்றி விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ளாஷ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த எவிடென்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் வந்து ஒரு வெர்ஷனை வந்து சொல்லியிருக்காங்க. இரத்தக்கரைகள் படிந்த கைகளும் வந்து அங்கே வாஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. கெனேத்துங்கிறவன் அக்யூஸ்டு வந்து 2 months முன்னாடியே சிக்கேஹள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு 2 மாதம் முன்னாடியே ஷிஃப்ட் பண்ணிட்டான் ரெண்ட்டுக்கு. ஆனாலும் வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பழைய வீட்டில் வந்து அப்படியே அதை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுருந்துருக்கான், அதை காலி பண்ணாமல் அப்படிங்கிறதும் வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த பாடியை வந்து மறைக்கிறதுக்காக தான் வந்து அந்த இதை அப்படியே வச்சுருந்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. முத்துலக்ஷ்மி அந்த பொண்ணோட அம்மா பாடி வந்து இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த இது இருந்ததில்ல, அதில் டாய்லெட்டில் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஒரு ஆங்கிள்லேயும் போலீஸ் பார்க்குறாங்க. போலீஸ் வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து இந்த கெனேத்தோட லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது 30 lakh டெட்ஸும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. கடன் அந்த இது இருந்தனால வந்து அவங்க ஃபேமிலியோட இந்த ஸ்வேதா 2 பேருமே வந்து சேர்த்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து சண்டை அடிக்கடி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு.
அதாவது இந்த ஃபேமிலியில் இந்த ப்ராப்பர்ட்டி ஷேர்லாம் இருக்கும்ல, அதுக்காக வந்து இவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க போலீஸ். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அம்மாவை தான் கொலை பண்ணுற பிளானில் இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க அப்பாவும் சிஸ்டரும் வந்தனால அவங்களையும் வந்து அவங்க வந்து விட்னஸ் ஆகிடுறா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இவங்களையும் சேர்த்து அவங்க ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது 47 ACMM கோர்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து 7 days போலீஸ் அந்த இதில் வந்து இருந்திருக்காங்க, பாதுகாப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது கடன் வாங்கினது அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி வந்து இவங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்களா, அவங்க வந்து இன்ட்ரகேஷனில் தான் இனியும் டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். நம்ம வந்து அளவுக்கு கடன்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை ரீபே பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அவ்வளோதாங்க. இறந்த அந்த 3 பேரால் ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.